காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். அசல் 40,000 ஆனது 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் மொத்த தொகையாக 44,100 ஆக மாறுமெனில் வட்டி வீதம் காண்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த அசலையும் மொத்த தொகையும் எடுத்துக்காங்க. எவ்வளவு இருக்கு? 40,000 40,000 அதே மாதிரி இங்க 44,100. ஃபர்ஸ்ட் ரெண்டு ரேஷியோ எடுங்க. 00க்கு இந்த 00 அப்படி கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 400:441. ஸோ உங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. இது அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இந்த 2 வருஷம் சொன்னாங்களா? அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 20 இங்க 21. அதாவது 20 × 20 400, 21 × 21 441. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 21 20 போச்சுன்னா 1 வகுத்தல். ஸோ என்ன சொல்லி அசலுக்கான ரேஷியோ பாருங்க 20. வகுத்தல்ல அசலுக்கான ரேஷியோ தான் போடணும். 20 இன்ட்டு வட்டி வீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு பர்சன்டேஜுக்கு 100. இங்க 100 20 கேன்சல் பண்ணா 5 1 × 5 = 5%. அசல் 40,000 ஆனது 2 ஆண்டுகளுக்கு பிறகு 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 44,100 கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5%. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 10,000 ஆனது 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் மொத்த தொகையாக 12,100 மாறுமெனில் வட்டி வீதம் காண்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ 2 வருஷம் சொன்னாங்களா? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஒருவேளை இதுலயும் 3 வருஷம் சொன்னாங்களா? அப்படி கியூப் ரூட் எடுத்துக்கணும்.